தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் இந்த 5 மாநிலங்களும் நடைபெற்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக உள்ளன. தமிழ்நாடு, புதுவை, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏற்கனவே நிறைவடைந்திருந்தது. மேற்கு வங்கத்தில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சற்று நேரத்திற்கு முன்னதாக நிறைவடைந்தது. இந்த 5 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்கப் போவது யார், முதல்வர் எனும் அரியணையில் அமரப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. முன்னதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவா சொல்லுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் கருத்து கணிப்புகள் பல்வேறு நிறுவனங்கள் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. டுடே, சாணக்கியா, சி ஓட்டர், ஆக்சிஸ், ரிபப்ளிக் டிவி, இந்தியா டுடே உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுகள் எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த எம்டிசி என்று சொல்லக்கூடிய மாடல் கோடு இருக்கிற வரை 6:30 மணி வரலையும் எந்த கருத்து கணிப்புகளையும் வெளியிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இன்னும் 8 நிமிடத்துல வெளிவர இருக்கிறது. 2021 வெளியான இந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்றாக இருந்தது. ஆனால் 2016 வந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே தவறாக இருந்ததையும் நம்மால பார்க்க முடிகிறது. எனவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு எடுக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ரிபப்ளிக் டிவி, ஏபிபி டைம்ஸ் நவ் இணைத்து நடத்துகிறார்கள். சி ஓட்டர் தனியாக இருக்கிறார்கள். இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா அஹெட் டிவி, அதே போல நியூஸ் 24, TV9, அதே போல பேட்ரியாட்டிக் ஓட்டர், டெமோக்ராட்டிக் டைம்ஸ் நெட்வொர்க், பிக் நியூஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் கூட இந்த முறை எடுத்திருக்கின்றன. பல்வேறு நிறுவனங்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சர்வே எந்த அளவுக்கு எடுக்கப்படுகிறது, குறிப்பாக உண்மையிலேயே ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற பிறகு வெளியில் வந்த வாக்காளரிடம் எடுத்திருக்கிறார்களா, அதாவது அந்த சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறது. இது போன்ற கருத்து கணிப்புகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளை எடுக்க வேண்டும், இத்தனை நம்பர் சாம்பிள் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதை ஒரு சில நிறுவனங்களே பின்பற்றுகின்றன. இந்தியா டுடே, ஆக்சிஸ், நியூஸ் நேஷன், டைம்ஸ் நவ், சி ஓட்டர், நியூஸ் எக்ஸ், டுடே, சாணக்கியா, ஏபிபி நியூஸ் போன்ற நிறுவனங்களும், அதே போல என்டிடிவி, போல் ஆஃப் போல்ஸ், பிக் நியூஸ் போன்ற நிறுவனங்களும், அதே போல பிராந்திய அளவில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் கூட ஒரு சில பேர் எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு சில எடுத்த நிறுவனங்கள், குறிப்பாக டுடே சாணக்கியா என்ற ஒரு கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனம் 5 எந்தெந்த நேரத்தில் எப்ப வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6:30 மணிக்கு வெஸ்ட் பெங்காலுடைய தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கருத்து கணிப்பு. அதே போல சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு நிறுவனமும் தற்போது கிட்டத்தட்ட எடுத்திருக்கிறார்கள். சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி என்ற நிறுவனம் அவர்கள் ஒரு உத்தேச பட்டியலை கொடுத்திருக்கார்கள். அதில் பல்வேறு விதமான தகவல்கள் தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு அவர்கள் முன்னிலை கொடுத்து ஒரு சில விஷயங்களை அவர்கள் தங்களுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போன்று இன்னமும் அதிகாரப்பூர்வமாக 6:30 மணிக்கு வரக்கூடிய தகவல்கள் தான் நமக்கு இருக்கும். அதே போல ஒவ்வொரு கட்சியும் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான சில இடத்துல அதிக அளவில் வாக்குகளை பெரிய அளவில் பர்சன்டேஜ் அளவில் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவும் தற்போது ஒரு முன்னணியில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக திமுக 2வது முறை வந்தது கிடையாது, அதிமுக நிச்சயம் வரும் என்று எதிர்கட்சியும் அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. டுடே சாணக்கியா என்ற ஒரு அவங்களுடைய சைட்லையும் ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் தளத்திலையும் தங்களுடைய கருத்து அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல 2021 எக்ஸிட் போல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்தும் உறுதியாக நிரூபணமானது. ஆனால் 2016 எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல்ஸ்கள் அனைத்துமே பெரிய அளவில் உண்மையாக இல்லை. ஏனென்று சொன்னால் மீண்டும் அதிமுக வந்தது, ஆனால் அந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரும் என்று சொன்னார்கள். அதே போல 2024 எம்பி தேர்தலிலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான தேசிய ஊடகங்கள் பாஜக 300க்கும் மேற்பட்ட இடங்களை பெறுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பெரும்பான்மைக்கு நம்பர்ஸ் கிடைக்கவில்லை. இது போன்ற சிக்கல்களும் இந்த எக்ஸிட் போல்ல இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் குறிப்பாக 4,80,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் அவர்கள் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 சாம்பிள்ஸாவது எடுத்திருந்தால் மட்டுமே அவர்களால் கிட்டத்தட்ட ஒரு உண்மையான ஒரு எக்ஸிட் போல்ஸை சொல்ல முடியும். அதே போன்ற ஒரே இடத்தில் எக்ஸிட் போல்ஸ் எடுக்கக்கூடாது, தொகுதியின் பல்வேறு இடங்களில் ரேண்டமாக எடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதிமுறைகள்
இந்த நேஷனல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய சர்வே நிறுவனம் நடத்துபவர்களுக்கு என்று இருக்கிறது. ஒரு சில பேர் அவ்வப்போது வந்து விவரங்களை பார்த்தோ அதே போன்ற டிபேட்ல பேசுறத வச்சோ சில பேர் எடுக்கிறார்கள். பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பல கட்டங்களில் வந்து பொய்த்து போயிருக்கக்கூடிய வரலாறும் இருக்கிறது. உண்மையாக களத்தில் சென்று வாக்காளர்களை சந்தித்து எடுக்கக்கூடிய வாக்குகள் தான் சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்காளர் உள்ளே என்னை வாக்களித்தோம் என்பதை வெளியில் கூட மாற்றி சொல்வதற்கான வாய்ப்புகளும் கடந்த காலங்களில் இருக்கிறது. உள்ளே ஒருவருக்கு வாக்கு செலுத்திவிட்டு வெளியில் வந்து கேட்கும் போது வேற ஒருவருக்கு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்கு. இதனால் கூட சில நேரங்களில் பொய்த்து போய்விடுகின்றன. இந்த முறை குறிப்பாக நம்ம இந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு வரக்கூடிய 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த எக்ஸிட் குறிப்பாக உண்மையான தேர்தல் முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பட்சத்தில் யார் வந்து உண்மையாக கணித்திருக்கிறார்கள், உண்மையிலேயே யாரெல்லாம் களத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு தெரிய வரும். தற்போது கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இது ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதிப்படி முதல் கட்ட தேர்தல் தொடங்கும் போதிலிருந்து யாரும் எக்ஸிட் போலை வெளியிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த மாநிலத்தில் வரக்கூடிய முடிவுகள் வேறொரு மாநிலத்தில் இன்ஃபுளுயன்ஸ் ஆகிவிடும் என்பதற்காக தான் தற்போது அது போன்றெல்லாம் செய்வார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், பல்வேறு விதமான தளங்களில் குறிப்பாக சமூக தளங்கள் நிறைய வந்த பிறகு அந்தந்த நிறுவனங்களே அந்த சமூக தளத்தில் தங்களுடைய முடிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். நம்ம நேரடியாகவே பார்க்க முடியும். இது போன்ற சூழலில் குறிப்பாக பொதுமக்கள் சில நேரத்தில் அமைதி காக்க வேண்டும். ஏற்கனவே சில அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் கருத்து கணிப்புகளை பெரிய அளவில் நம்பாதீர்கள் என்று ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அதை சொல்லியிருக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்தவர்களும் இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு இது சில நேரத்தில் சாதகமாக வரலாம். ஆனால் ஏனென்று சொன்னால் இந்த முறை 4 முனை போட்டி இருப்பதால் ஒரு சில 100 வாக்குகள் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கடைசி நேரத்தில் சில வாக்குகள் சில ஊரில் இருந்து வரக்கூடிய வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். 2016 மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு 3வது அணி வந்ததால் எக்ஸிட் போலால் கூட கணிக்க முடியவில்லை. எக்ஸிட் போலில் திமுக ஆட்சிக்கு வரும் என்று சொன்னார்கள். ஆனால் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது. அதற்கான காரணம் குறிப்பாக 3வது அணி அதிக அளவிலான வாக்குகளை பிரித்ததுதான் காரணமாக சொல்லப்பட்டது. இந்த முறையும் விஜயுடைய தாக்கம் அதே போல சீமானுடைய தாக்கம் இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நம்பர்ஸ் வந்து குறிப்பாக டி நகர்ல 137 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜே கருணாநிதி 2021 திமுகவில் வெற்றி பெற்றார். அதே போல 2016 குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் தோல்வியை தழுவினார். இது போன்ற பல வினோதமான நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறது. இந்த முறை ஏற்கனவே நம்மளுடைய பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னது என்னன்னா, நிறைய பேருக்கான மார்ஜின் குறையும். அதாவது கடந்த முறை 40,000 வாக்குகள் 50,000 வாக்குகள் பெற்ற வித்தியாசங்கள்லாம் தற்போது கிடைக்காது. பெரும்பாலான தொகுதிகளில் 5,000 10,000 வெவ்வாக 2,000 வாக்குகள் குறைவாக கூட வெற்றி தோல்வி கடைசி வரை, அதாவது வரக்கூடிய 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணி வரை கூட சில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சில நேரங்களில் பொய்த்தும் போயிருக்கின்றன, சில நேரங்களில் அப்படியேவும் நடந்திருக்கின்றன என்பது குறித்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறீர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் ரமேஷ். இன்னும் சற்று நேரத்தில் கணிப்புகள் வெளியாக இருக்கின்றன.